இப்போதைக்கு நடந்து கொண்டிருக்கிற தாவேகா ஆட்சியில் தனியார் பள்ளிகளில் ஒரு அங்கீகார உரிமை வாங்குறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. கடந்த ஆட்சியில் லஞ்சம் ஊழல் அத்துமீறி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு உரிமை எடுக்கணும் அப்படின்னாக்கா நல்ல முறையில் உடனே கிடைக்கிது அரசிடமிருந்து. அதனால் சம்மந்தப்பட்ட மாணவ மாணவிகள் தலைகளில் டொனேஷன், ஸ்கூல் ஃபீஸு அப்படிங்கிறது இல்லாமல் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆம்னி பஸ்ஸில் முன்னாடி உரிமை வாங்குறதுக்கு 5 லட்சம் விதத்தில் பணம் வசூல் பண்ணாங்க. இப்போதைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியில் எந்தவித ஊழலே இல்லாமல் உரிமம் கொடுக்குறாங்க. அதனால் பயணிக்கக்கூடிய பயனாளிகள் குறைந்த கட்டண சலுகையில் பலனடைகின்றனர். இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய தாய்மாமன் சீரு, அண்ணன் தங்க மோதிரம் திட்டம், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நிறைய வரவேற்பை கொடுத்துருக்கு மக்களில். சிங்கப்பெண் பாதுகாப்பு திட்டத்தில் முன்னாடியெல்லாம் பாலியல் பலாத்காரங்கள், போக்குவரத்தில் நிறைய பெண் பிள்ளைகளை வெளியில் அனுப்ப ரொம்ப பயந்தாங்க. சிங்கப்பெண் திட்டத்தை அறிமுகப்படுத்தி இந்த அரசு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மிக பாதுகாப்பான அரசு என்பதை சிஎம் நிரூபிச்சிருக்காரு.